வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது ரிஷபத்தில் வியாழன் உயர்வில் மேஷம், கடகம், கன்னி, விருச்சிகம் ஆகிய இந்த 4 ராசி மக்கள் தங்களின் காதல் வாழ்க்கையை நல்லவிதமாக அனுபவிப்பார்கள். குரு பகவான் ரிஷபத்தில் எழுச்சியாகும் இந்த நேரத்தில் இந்த 4 ராசிக்காரருடைய காதல் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்று கணிக்கப்படுகிறது. ஜூன் 3, 2024 அன்று குரு பகவான் ரிஷபராசியில் எழுச்சி பெற்றார். இதனால் சில ராசி மக்களின் காதல் வாழ்க்கை பொருளாதார, நிதி மற்றும் பல அம்சங்களில் ஆழமான நல்லவிதமான தாக்கத்தை பெறுவார்கள் என்று நம்பலாம். ரிஷபத்தில் வியாழன் எழுச்சியில் மேஷம், கடகம், கன்னி, விருச்சிகம் ஆகிய இந்த 4 ராசி மக்களின் தங்களின் நல்ல காதல் வாழ்க்கையை நல்லவிதமாக அனுபவிப்பார்கள் என்று கிரகநிலைகள் கூறுகின்றன. மேஷ ராசியின் 9 மற்றும் 12ஆம் வீட்டிற்கு குரு பகவான் அதிபதியாக இருக்கிறார். அவர் தற்சமயம் மேஷ ராசிக்காரன் 2ஆம் வீட்டில் உதயமாகிறார். மக்களின் காதல் வாழ்க்கையை பற்றி நாம் பேசினால், இந்த மேஷராசி மக்கள் தங்கள் துணையுடன் அல்லது கூட்டாளர்களுடன் தரமான நேரத்தை மகிழ்ச்சியாக செலவிட நிறைய வாய்ப்புகளை பெற்று மகிழ்ந்து வாழ்வார்கள். காதலர்கள் தங்கள் காதலருடனும் மனதளவில் பரஸ்பர அன்பு சார்ந்தும் உறவு சார்ந்தும் மகிழ்ச்சி அடையக்கூடிய சூழல் இருக்கிறது. மேஷராசி மக்கள் திருமணமானவர்களுக்கும் தங்களுடைய குடும்பம் சார்ந்து நல்லதொரு சூழ்நிலையை உருவாக்கி மகிழ்ச்சியாக தங்கள் காதலை பரிமாறிக்கொண்டு நலமாக வாழ்வார்கள். அடுத்து கடகராசியின் 6 மற்றும் 9ஆம் வீட்டிற்கு அதிபதியான குரு பகவான் தற்சமயம் கடகராசிக்கு 11ஆம் வீட்டில் எழுச்சியாகி பயணத்தை மேற்கொள்கிறார். இது அவரின் காதல் கூட்டாளியுடன் நல்ல ஒரு ஒருங்கிணைப்பை ஏற்படுத்துகிறது. திருமணமானவர்கள் தங்கள் துணையுடனும் குடும்பத்துடனும் நல்ல உறவை அமைத்து மகிழ்ச்சியுடனும் பரஸ்பர நம்பிக்கை மற்றும் அன்புடனும் வாழ்வார்கள். மற்றும் இவர்கள் நேர்மையுடன் தங்களுடைய உறவுகளை பராமரிக்கக்கூடிய சூழலும் உருவாகி குடும்பம் சுமூகமாக மகிழ்ந்து வாழும். அடுத்து கன்னி ராசிக்கு 4 மற்றும் 7வது வீட்டில் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் இது சமயம் கன்னி ராசி மக்களின் 9ஆம் வீட்டில் அவர் உதயமாகி எழுச்சி பெறுகிறார். இந்த காலகட்டத்தில் கன்னிராசி மக்கள் தங்கள் காதல் வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள். மற்றும் திருமணமான அன்பர்கள் தங்களது துணையுடன் நல்லதொரு பண்பையும் பாசத்தையும் பரஸ்பர உறவையும் பேணி ஆழமான உறவை கண்டுகளித்து வாழ்வார்கள். இருப்பினும் கடினமான அல்லது இந்த காலங்களில் இவர்கள் தங்கள் துணை கூட்டாளர்களுடன் ஆதரவை எதிர்பார்க்கக்கூடிய சூழலும் இருக்கிறது. அதற்கு எந்தவித தடையும் இவர்கள் கிடைக்காது. திருமணமானவர்கள் தங்கள் துணையின் ஆதரவை நிறைய பெற்று நலமுடன் ஒவ்வொரு நாளையும் கடந்து செல்லக்கூடிய சூழல் இந்த வருடத்தில் அவர்கள் பார்க்கலாம். மற்றும் கன்னிராசி மக்கள் தங்கள் காதல் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கும் தருணமாக இந்த தருணம் இருக்கும். அடுத்து விருச்சிக ராசியின் மக்களுக்கு 2வது மற்றும் 5ஆம் வீட்டிற்கு அதிபதியாகின குரு பகவான் இந்த விருச்சிக ராசி மக்களின் 7ஆம் வீட்டில் தற்சமயம் எழுச்சி பெற்று உதயமாகிறார். இந்த காலகட்டத்தில் இவர்கள் தங்கள் புதிய நண்பர்களையும் புதிய துணையையும் உருவாக்க முடியும். மற்றும் விருச்சிக ராசி மக்களுக்கு புதிய காதலிகள் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. அதனால் இவர்களின் காதல் வாழ்க்கையில் இது ஒரு மெச்சத்தகுந்த தருணமாக இருக்கும். மற்றும் திருமணமான விருச்சிக ராசி மக்கள் தங்கள் மனைவியுடன் நல்ல உறவை ஏற்படுத்த முடியும். மேலும் தம்பதிகள் இருவருக்கும் இடையே பரஸ்பர இணக்கமும் மகிழ்ச்சியான சூழ்நிலையும் உருவாக்கி குடும்பத்தின் நல்ல ஒரு மகிழ்ச்சியுடன் வாழக்கூடிய சூழல் இருக்கிறது. பொதுவாக எல்லா ராசி மக்களின் காதல் வாழ்க்கையிலும் குரு பகவான் செல்வாக்கு மகிழ்ச்சியான மற்றும் நல்ல உறவுகளை கொண்டு வந்து சேர்க்கிறார். ஜாதகத்தில் குரு பகவான் அமர்ந்திருப்பது ஜாதகத்தின் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியான காலகட்டத்தை ஏற்படுத்துகிறது. புதன் சுபகிரகங்களுடன் நல்ல நிலைகளுடனும் அமர்ந்திருப்பதால்
அவர் மக்களின் திருமண வாழ்க்கைக்கு நல்ல காலத்தை உருவாக்குகிறார். அதனால் புதன் 7ஆம் இடத்தில் இருக்கும் நேரத்தில் அந்த ஜாதகருக்கு சீக்கிரத்தில் திருமணம் நடைபெறும். பெண்களின் ஜாதகத்தில் வியாழன் ஒரு நல்ல நிலையில் இருந்தால் அவர் அந்த மக்களின் திருமண வாழ்க்கையில் நேர்மறை மற்றும் சமநிலையை கொண்டு வந்து செல்வத்துடனும் சுபிட்சத்துடனும் வாழ வைக்கிறார். வியாழன் அசுப கிரகணம் இணைந்து பலவீனமான நிலையில் பிற்போக்கு அல்லது அசுபமான வீட்டில் இருந்தால் அவர் அந்த மக்களின் திருமண வாழ்க்கையில் பிரிவு மற்றும் விவாகரத்துக்கான வாய்ப்புகளை உருவாகிறார் என்பதை மனதில் பதிய வைக்க வேண்டும். குரு பகவான் ஜாதகரின் உறவுக்கு சாதகமாக இருக்கிறார் என்பதை அறிய சில முக்கிய காரணங்கள் இருக்கிறது. அவற்றை பற்றி பார்ப்போம். சோதனத்தில் 7வது வீடு திருமணம் மற்றும் உறவுடன் தொடர்புடைய வியாழன் இந்த வீட்டில் இருந்தால் அது அந்த ஜாதகனுடைய உறவுகளின் காதல் வாழ்க்கையின் நேர்மறை ஆற்றலை குறிக்கிறது. வியாழனின் இத்தகைய சுபநிலை திருமண உறவுகளின் முன்னேற்றம், அமைதி மற்றும் அதில் வெற்றியை விளைவிக்கிறது. வியாழன் மீது மற்ற கிரகங்களுடைய பார்வை, வியாழன் மீது மற்ற கிரகங்களின் பார்வை சுப பார்வை அல்லது அசுப பார்வையால் இந்த ராசி மக்களின் காதல் வாழ்க்கையில் சாதகமான அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்துகிறது என்று கூறலாம். ஜாதகத்தில் வியாழனின் சஞ்சாரம் குறித்து கவனம் செலுத்துவது அவசியம். வியாழன் எந்த ராசியிலும் சஞ்சரித்தாலும் மக்களுக்கு தங்களுடைய பண்பையும் காதலை விரிவிடுவதற்கான வாய்ப்புகளையும் அது சார்ந்த அனுசரணையும் அதிகரிக்கிறது. இது மக்களின் காதல் வாழ்க்கைக்கு உறவும் நல்ல ஒரு செயலாகவும் இருக்கிறது. ஜாதகத்தின் 7வது வீடு ஜாதகர்களின் திருமணத்திற்கு பொறுப்பான ஒரு இடமாக இருக்கிறது. ஜாதகத்தில் வியாழன் சுபநிலையில் இருந்தால் அந்த நபர் தனது வாழ்க்கை துணையுடன் வலுவான உறவை பெறுவார். அவர்கள் தங்கள் துணையுடன் நேர்மையாக இருப்பார்கள். ஆன்மீகத்தில் நாட்டம் கொண்டவர்களாகவும் தங்கள் செயல்களில் நேர்மையாகவும் இருப்பார்கள். இந்த காலகட்டத்தில் வியாழன் 7வது வீட்டில் அசுப பலன்கள் வழங்கினால் மக்கள் தங்கள் திருமண வாழ்க்கையில் பல்வேறு சவால்களை சந்திக்க நேரிடும். வாழ்க்கை துணையுடன் மாறுபட்ட வாய்ப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இவரின் காதல் உறவு நீண்ட காலம் நீடிக்காது என்பது நிதர்சனம். வியாழனின் அதிர்ஷ்ட வீடுகள் என்பது அவர் இருக்கும் வீட்டிற்கு முதல் வீடு, 2வது வீடு, 5ஆம் வீடு மற்றும் 7வது வீடுகள், 11ஆம் வீடும் சில நேரங்களில் நல்ல சூழ்நிலையை கொண்டு வந்து சேர்க்கும். அது தொழிலுக்கு 11ஆம் வீடு எடுத்துக்கொள்ளலாம். கடகராசியில் வியாழன் உச்சமாகிறார். ஆக இந்த பதிவை நீங்கள் விரும்பியிருப்பீர்கள் நம்புகிறேன். அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலவிரும்பிகள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நாம் முன்னோர்களை மனமோந்து போற்றுவோம். இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்புகள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திரகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தன தானிய ஆபரண ஐஸ்வர்யனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகிறேன். வணக்கம், நன்றி.